அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 100% குற்றம் செய்தவனுக்கு தண்டனை உறுதி. சட்டத்தின் பிடியிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அதற்கு உதாரணமாக இப்போ ஒரு சம்பவம் நடந்துள்ளது. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். குவைத்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் யார் என்று ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள். ஆனால் இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பதவியில் இருந்தவர் தான் உள்துறை அமைச்சருமான ஷேக் தலால் அல் காலித் அவர்கள். இப்போ இவர் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் இவருக்கு குவைத்துடைய நீதிமன்றம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுபோன்ற ஒரு சம்பவம் எந்த ஒரு அரபு நாட்டிலும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் 14 வருஷம் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரங்களின்படி 2 கேஸில் இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்ப்போம். பாதுகாப்பு அமைச்சகம் தொடர்பான வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மேலும் இதில் உடந்தையாக இருந்த ஒரு வெளிநாட்டவருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. செகண்ட் கேஸில், அதாவது உள்துறை அமைச்சகம் தொடர்பான கேஸில் கூடுதலாக முன்னாள் உள்துறை அமைச்சர் ஷேக் தலாலுக்கு 7 வருஷம், ஆக மொத்தம் 14 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 20 மில்லியன் குவைத் தினார் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவர் தாங்க முன்னாள் உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சருக்கே இந்த கதினா, நாம எல்லாம் தப்பு செஞ்சால் அவ்வளோதான், கதம் தான். அதுபோல ஃபர்வனில் நடந்த கொலை வழக்கில் ஒரு இந்தியருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது குற்றவியல் நீதிமன்றம். ஒரு பெண்ணிடம் வெகு நாட்களாக சில்மிஷம் செய்து அந்த பெண்ணை ஒரு தொழிலாளர் குடியிருப்பு பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்து கடைசியாக அந்த பெண்ணை கொன்றுள்ளான். கொலை செய்யப்பட்ட பெண்ணும் இந்தியா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை ஆகிய 2 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட காரணத்தால் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். அதனால் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. பெண்கள் மீது தப்பான எண்ணம் கொண்டவர்கள் திருந்திக் கொள்ளுங்கள். குவைத்துடைய சட்டம் கடுமையானது. அதுபோல இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்ய நடத்துவாங்க. ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 17,000 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 39 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 47 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 14,700 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 34 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 8,300 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 43 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 282 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 946 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 885 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 654 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.